ஜாதி மதம் ஆஹ், ஒரு பிரிவு, ஒரு பாகுபாடு, இதில் நிறைய அரசியல் இருக்கு. இதை பற்றின உங்களோட சிந்தனை. இந்த வேர்ல்டில் ஏற்கனவே நிறைய பிரிவுகள் இருக்கு. நேச்சுரலான பிரிவுகள் நிறைய இருக்கு. நிலம் அப்படின்ற ஒரு பிரிவுகள். ஸோ ஒரு மலை, அந்த மாதிரியான ஒரு பனி பிரதேசம், அந்த பிரதேசத்தில் வரவங்க, அது மாதிரியான ஒரு திங். ஆர்டிக் ரீஜனில் வாழ்கிறவங்க, அந்த இக்லூலாம் காட்டிட்டு ஸோ அது மாதிரியான. ஸோ இது வந்து நேச்சுரலாக வந்து அந்தந்த இடங்களில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பிரிவு ஒன்று இருக்குது. அப்படி அந்த பிரிவுனால நேச்சுரலாக நடந்த இன்னொரு ஒரு பிரிவு வந்து மொழின்றது வந்து அதுவும் ஒரு நேச்சுரலான ஒரு ஒரு பிரிவு. நேச்சுரல்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம. ஆனால் அது அவங்களுக்குள்ளேன்ட்டு ஒரு ஏற்படுத்திட்டு அது கம்யூனிகேஷனுக்காக தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அது ஒரு ஐடென்டிட்டி ஆச்சு. அப்புறம் அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து அதுலேயே நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு அரசியல் காரணங்கள்னால. ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுத்தப்போ அவங்களோட மொழியை திணிச்சு இன்னொரு மொழியை அழிச்சு இந்த மொழியை வளர விட்டு இப்போ இவங்கெல்லாம் இந்த மொழி ரொம்ப பெருசா இருக்கு, இத்தனை பேர் இந்த மொழியை பேசுறாங்க, இத்தனை பேர் மொழியை பேசுறாங்கன்னு சொல்லும்போது அது நிறைய படையெடுப்போட ஒரு அது இங்கிலீஷை வேர்ல்ட் ஃபுல்லாக இத்தனை பேர் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களோட படையெடுப்புகள் தான். ஸோ அதுவும் வந்து செமி நேச்சுரல் செமி ஆர்டிஃபிஷியல் தான் மொழி அப்படின்றதும் நான் பார்ப்பேன். மதமும் அதே மாதிரி தான். மதம் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த காட்டுக்குள்ள வந்து மற்றவங்க எல்லாம் வந்து வேட்டையாடக்கூடாது, நம்மளோட இடம் இது, இந்த மரம் தான் நம்மளோட கடவுள், இந்த மரத்தை தான் நம்ம எல்லாமே கொடுக்குது, இல்லை நெருப்பு தான் நம்மளோட வழிபாடுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு ரீசன்ஸ்க்காக வந்து நம்ம அவங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு தேவைப்பட்ட ஒரு இன்னொரு ஒரு இது வந்து இந்த மதம். நம்ம இதை வழிபடுறவங்க எல்லாம் நாம, இதை வழிபடாதவங்க எல்லாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது. எல்லாமே இந்த நாம அவங்க இந்த ஸ்பிளிட்டுக்குள்ளதான் இருக்கு. மொழியிலே ஆகட்டும், நாம அவங்க, மலை பிரதேசத்துல வாழ்றவங்க, மலை பிரதேசத்துல வாழாதவங்க, நாம எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம அவங்கள சேர்த்துக்கிறது, நாம இல்லாதவங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் தனியா பிரிச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த பிரிச்சு பார்க்கறதுக்கு நிறைய. ஸோ இந்த மதத்துல இருந்து ஆரம்பிச்சோன்னா அப்புறம் அதோட ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இன்னும் மக்களை வந்து இன்னும் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது ஜாதி. ஸோ இது இல்லாமல் நிறம் வந்து இன்னொரு ஒரு நேச்சுரலான ஒரு திங். எல்லாம் எங்க பிறக்கிறாங்கன்றதை பார்த்து நேச்சரே வந்து கொடுக்குற ஒரு திங். ஆனா அந்த நிறத்துல கூட இந்த நிறம் வந்து கீழ் நிறம், இந்த நிறம் மேல் நிறம்னு சொல்லிட்டு பிரிச்ச பாலிடிக்ஸ் வந்து தனியா, அதுவும் ஆர்டிஃபிஷியலான ஒரு பாலிடிக்ஸ். இது நேச்சுரல், அது ஆர்டிஃபிஷியல். மதத்தை அது மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. மதம் பேசிக்கலி கண்டுபிடிச்சதே என்னன்னா ஒரு கண்ட்ரோல் பண்ண, ஒரு குரூப்பை கண்ட்ரோல் பண்ண ஒரு எல்லா மதங்களும் கதைகள் தான். ஒவ்வொரு கதை, அந்த கதையை எல்லாரும் சேர்ந்து நம்புறோம். இதெல்லாம் நான் இந்த கதையை நம்புறேன், அந்த கதையை நம்பல. நான் வந்து இஸ்லாமிக் ஒரு இஸ்லாம் ஃபாலோ பண்ற கதையை நான் நம்புறேன், ஆனா நான் கிறிஸ்டியானிட்டியை நான் நம்ப மாட்டேன், இல்லை ஹிந்துவிசமை நான் நம்ப மாட்டேன், இல்லை நான் ஹிந்துவிசமை நம்புறேன் மற்ற ரெண்டுத்தை நம்ப மாட்டேன், இல்லை நான் புத்திசம் நம்புறேன் மற்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். எல்லாமே ஒரு விதத்துல தத்துவங்கள், ஒரு விதத்துல ஒரு இது. ஆனா ஒரு அரசியல் காரணத்துக்காக நாம அவங்கன்னு பிரிச்சு வைக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு டூல் தான் மதம். இந்த மதம் வந்து ஜாதிக்கு அடுத்தது வருவோம். மதம் ஃபர்ஸ்ட் பேசலாம். இந்த மதமும் வந்து ஒரு அந்த கடவுள்கள் எல்லாமே மாறிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கடவுள் எப்போ வந்து சேர்றாருன்னா ஒவ்வொரு படையெடுப்பு போது வெவ்வேறு கடவுள் வராங்க, இந்த கடவுளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது வந்து மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி தான். அப்படியே போக போக இன்னொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் வந்த உடனே நல்லா நமக்கு பிஸ்னஸ் ஆகுது. ஸோ இன்னொரு கேரக்டரை நம்ம கொண்டு வரலாம், இன்னொரு கேரக்டர்ல கொண்டு வரலாம். இப்படி அவங்கள அந்த கதைகள் போக போக அப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தது. அறிவியலுக்கும் மதத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா மதம் வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்துச்சு, அறிவியல் வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்துச்சு. அறிவியல் உண்மையை சொல்லும் போது மதத்தால் அதை ஏத்துக்க முடியாம நிறைய அறிவியல் அறிஞர்களை கொண்டு இருக்கு மதங்கள். ஸோ அதை அவங்களை கொண்டுட்டு, ஏன்னா நீ மதத்துக்கு அகேன்ஸ்டா சொல்றேன்ட்டு உண்மை சொன்னவங்களை கொண்டு இருக்கு. அப்புறம் மதங்கள் தங்களை தாங்களே மாத்திக்கிட்டு இருக்கு. காலம் போக போக அவங்க எழுதி வச்ச அந்த இது வேணாம், இப்ப நம்ம புதுசா எழுதலாம், இப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம்னு சொல்லி மாத்திக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. மதங்கள் வந்து எனக்கு ஒன்றிணைக்கிறதுக்காக, ஒரு அன்பை பரப்புறதுக்காகன்ற ஒரு ஒரு போலியான ஒரு ரேப்பர் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கு இதுல வந்து மேஜரா வச்சு நடத்திட்டு இருக்கிறது இந்த பாலிடிக்ஸும், இந்த கதைகள், இந்த கற்பனை கதைகளை நம்ப வச்சு அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறது தான். இப்ப அந்த கற்பனை கதையை நான் நம்பலைன்னா நான் ஹிந்து இல்லை, ஆர் நான் முஸ்லீம் இல்லை, ஆர் நான் கிறிஸ்டின் இல்லை. அவ்வளவுதான், அவ்வளோ சிம்பிள். அதை நான் நம்பினேன்னா நான் வந்து அந்த மதத்தை நான் சார்ந்தேன், நான் மற்ற எதையும் நம்ப மாட்டேன். சில பேர் எல்லா மதத்தையும் நம்புவாங்க, சில பேர் வந்து எந்த மதத்தையும் நம்ப மாட்டாங்க, சில பேர் எல்லாத்தையுமே டவுட் பண்ணுவாங்க, ஆனா இருந்தா ஓகே அப்படின்வாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட் நம்பிக்கை இருக்கு. எனக்கு மதங்கள்ல பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்னன்னா, அது மனது சார்ந்த ஒரு விஷயம். அது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் இந்த சென்ஸ் வந்து அவங்களோட, இப்ப நம்ம தோல்விகள் பத்தி நிறைய பேசியிருந்தோம் இல்லையா, அவங்களோட தோல்விகளை வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டு சீரியஸா உடஞ்சு போகாம அவங்க இது மேலே அது போடுறதுக்கு ஒரு மதம் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இது கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க மனசு உடஞ்சு போறது இல்லை. நிறைய பேர் கடவுள் ஏதாவது இப்படிதான் சோதிப்பாரு, இப்படி இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அது ஒரு கற்பனை தான்.
ஆனால் அந்த கற்பனை அவங்க நம்புறதுனால அவங்க வந்து தவறான பாதை, தவறான முடிவுகள் எடுக்கிறது இல்லை. அந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு மதங்கள் மேலே எனக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லா மதங்களும் வந்து ஒரு கடவுளோட இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அது ஒரு பொய். அந்த பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை எல்லாரையும் நம்ப வைக்கிறதுனால அதனால நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுது. மதங்கள்னால அழிகிற உயிர்களை விட கம்மி தான் அது, ஆனாலும் அது காப்பாற்றப்படுது. இன்னைக்கும் உலகத்துல நிறைய போர்கள் நடக்கிறது எல்லாமே இந்த மதம்ன்ற கற்பனை கதைகளால நடக்கிற போர்கள் தான் உலகம் முழுக்க நிறைய நடந்துட்டு இருக்குது. யாரோட மதம், யாரோட நாடு, இந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் இந்த நாடு, இந்த மதம் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த நாடு இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த மதத்துல இருந்து வந்த இன்னொரு உட்பிரிவு ஜாதி. கண்டிப்பா மதமே ஆர்டிஃபிஷியல்னும் போது அந்த மதத்துல இருந்து வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம ஒரு ரோபோ பண்றோம், அந்த ரோபோ ஒரு ரோபோ பண்ணுதுன்ற மாதிரியான அந்த மாதிரியான அந்த சிட்டி 2.0 மாதிரி தான் அது. ரோபோ பண்ண ஒரு ரோபோ 3.0 மாதிரி. ஸோ அந்த ஜாதி வந்து திருப்பி நான் சொல்றது நிறைய பேர் ஒத்துப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்காம, அந்த ஜாதியில வந்து நான் எல்லாத்துலயும் நான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். எனக்கு அது மோசமான விஷயங்கள் என்ன இருக்கு அதெல்லாம். அந்த ஜாதியை வச்சுட்டு அந்த வெறி, ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா ரொம்ப போர் அடிச்சு போச்சு. திருப்பி இன்னும் நடந்துட்டு இருக்கு. நான் எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு சொன்னாலும் அது இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் அதுதான். ஓகே, அவங்களோட ஒரு பிறப்புனால யாருக்கு பிறந்தாங்க, என்ன பிறந்தாங்கன்றதுனால அவங்கள வந்து இதுதான், அவங்க வந்து தாழ்ந்தவங்க, இப்படி பிறந்தாங்க, இவங்களுக்கு பிறந்தாங்கன்னா இவங்க வந்து உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு சொல்ற அந்த ஒரு திங்கை வந்து எந்த லாஜிக்கை வச்சதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அவங்க இந்த இதுல காசுல பிறந்தவங்க இதுதான் பண்ணணும், இந்த காசுல பண்றவங்களுக்கு இதுதான் தொழில், இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ற திங்ஸ் எல்லாத்தையும் உடைக்கணும்னு இத்தனை வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் இவங்க ஃபேஸ்புக்ல போயிட்டு இந்த ஜாதிக்கு ஒரு சங்கம்ட்டு ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ்ல போயிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் டீம்ல ஃபுல்லா நம்ம ஆளுங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியல, கோவப்படுறதா இல்ல வந்து சிரிக்கிறதா இல்ல ஒரு மாதிரி ஒரு இயலாமை தான் இது. ஸோ இது இவ்வளவு சீக்கிரம் இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு, எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாம் நல்லா படிப்பு எல்லாம் வந்துச்சுன்னா ஜாதி அழிஞ்சிரும்னு சொன்னது மேல நம்பிக்கையே போயிட்டு இருக்கு எனக்கு. இந்த ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் இப்ப அதை பாக்குறது இல்லை, நிறைய அதை விட்டு தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனாலும் அது வந்து இந்த டெக்னாலஜிக்குள்ளேயும் புகுந்து இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்குன்றத என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. என்னால் அதை அழிக்க முடியும்ன்ற நம்பிக்கை இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சொசைட்டி வேணும்னு நினைக்கிறேன். பிறப்பால அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுன்ற டிஃபைன் பண்றதை தாண்டி அவங்களோட செயல்கள்னால அந்த ஒரு இது வந்துச்சுன்னா எல்லாரும் நல்ல செயல்கள் பண்ணணும்னு அவங்க நினைக்கும் போது அதெல்லாம் இதுவும் நம்ம ஏற்கனவே பேசின அந்த கம்பேரிசனுக்குள்ளதான் வருது. இது வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயில் லெவல் ஆஃப் கம்பேரிசன். இன்னொரு ஆங்கிள் நான் ஜாதியை பார்க்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நிறைய நாடுகள் டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு நாடு போகும்போது ஒவ்வொரு நாடும் வெவ்வேற மாதிரி, அவங்களோட உணவு வேற, அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேற, அவங்களோட இது வேற. ஆனால் எல்லாரும் நம்ம போகும்போது நம்மள ஒரு ஃபாரினராக நடத்துவாங்க. சில இடங்கள்ல அவங்களுக்கு பிடிக்காது, ஏன் நம்ம மண்ணில் இவங்க இருக்காங்க. சில இடத்துல நமக்கு வந்து அவங்களை ரிசீவ் பண்ணிட்டு வரும்போது அதாவது அவங்களோட கல்ச்சர் ஒன்றும். சில கல்ச்சர்ஸ் வந்து ஈஜிப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட்ல ஃபாரினருக்கான சிம்பிள் எப்படி இருக்குன்னா, ஃபாரினர்ன்ற வேர்டுக்கான சிம்பிள் எப்படி இருக்கும்னா, ஒருத்தனை வந்து கட்டி போட்டு அவன் கையை பின்னாடி கட்டி போட்டு அவன் தலையை பிடிச்சி தூக்கி அவனை மண்டியிட வச்ச ஒரு சிம்பிள் தான் ஃபாரினர். ஏன்னா அவங்க அப்படிதான் ஃபாரினர்ஸை ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஃபாரினர்ஸ் உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு இட்டாலி போறேன்னா அங்க இருக்கிற ஒரு கல்ச்சரை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஒரு ஈக்குவடா போறேன்னா கீட்டோல அங்க இருக்கிற ஒரு கல்ச்சர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அர்ஜென்டினா போகும்போது எல்லாமே மாறுது, நிலம் மாறுது, மக்கள் மாறுறாங்க, அவங்களோட உணவுகள் மாறுது, எல்லாத்தையும் மாறுது. இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் டிராவல் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து இங்க நம்ம ஒரு ஊருக்குள்ளேயே கிடைக்கும். நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்கும்போது, ஏன்னா எல்லாரும் இது நடந்துச்சோ, இது ஏதோ ஒரு இதுல நடந்துச்சு, யாரோ பண்ண தப்பு, நிறைய பேர் சேர்ந்து பண்ண தப்பு, இத்தனை 4 வருஷமா இப்ப எல்லாம் பிரிச்சு வச்சது எல்லாமே. ஆனா அது மூலமா கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கல்ச்சரோட பியூட்டியை வந்து அது அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இது ஒரு கல்ச்சர்ல அவங்க பண்ற ஒரு ஃபுட் ஆகட்டும், அவங்க கல்ச்சர்ல அவங்க பண்ற சில விஷயங்கள் இருக்கிற ஒரு பியூட்டி இன்னொரு கல்ச்சருக்கு வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அவங்க பண்ற மாதிரியான ஒரு திங்ல பண்ண முடியாது. இத்தனை ஆண்டுகள் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தது. இது ஒரு ஊருக்குள்ளேயே நமக்கு ஒரு கல்ச்சரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு டிராவல் பண்ற ஒரு இது கிடைக்கும். அது நான் வந்து கண்டிப்பா அதை
நிறைய என்ஜாய் பண்ணுவேன் அது போகும்போது. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஜாதிகள்லாம் எனக்கு எதுவுமே யூஸ் இல்லை, அதனால எந்த எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்கு. எல்லாரும் டிஃப்ரெண்ட், வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான இது. ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையானது அதனால நடக்கிற அநீதிகள். அந்த ஜாதின்ற பேரை சொல்லி நடக்கிற அநீதிகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. இப்படி வந்து பார்க்கும்போது இப்போ கூட ஊர்லலாம் சில போனா ஹைக்கு வந்து பசங்க கூட போய் விளையாடினா ஊர்ல இருக்கிற சில பேர் அவன் கூட போய் விளையாடாத, அங்கெல்லாம் போய் விளையாடாதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பாட்டி இவங்க எல்லாம் இன்னும் நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து மாறல. நம்ம போய் எத்தனை பேரோட இதை வந்து மாற்ற முடியும், எப்போ மாற போகுது, எப்போ இந்த இதெல்லாம் போக போகுது அப்படின்னு தெரியல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பேஷண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது ஒரு நம்பிக்கை தான், எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நம்ம பேசுறது மூலமா, மாணவர்களுக்கு சொல்றது மூலமா நம்ம அது ஒரு 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 சொசைட்டியா சேர்ந்து சேஞ்ச் ஆகணும். தனித்தனியா ஒருத்தர் மாறிடுறதுனால எந்த யூஸும் இருக்க